கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன். ராமுவை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். ரெண்டு பேரையும் இங்கேயே பார்த்துட்டேன். இங்கேயே ராமுவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். வணக்கம். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ராமு. வணக்கம் சார். நல்லா இருக்கு ராமு. சீதா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கோம் சார். ராமு, உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ரெண்டு பேரையும் வழியில பார்த்துட்டேன். அது சரி சார், எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கௌதம் மோகினியை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியே, அதுக்கு ரொம்ப நன்றி. முயற்சி எடுத்தேன் சார், ஆனா சக்சஸ் ஆகலையே சார். சக்சஸ் ஆயிருக்கும்பா. மோகினி சூசைட் பண்ண முயற்சி பண்ணான்னு கௌதம் கிட்ட நீ சொன்ன போய் நல்லாவே வேலை செஞ்சிருச்சு. மறுநாள் மோகினிய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதா கௌதம் என்கிட்ட சொன்னான். நீ மோகினிய சரியா தயார்படுத்தாததால ஐடியா சொதப்பிடுச்சு. நீயும் சொதப்பிட்ட. சார் நான் சொதப்பல சார், மோகினி தான் சொதப்பிட்டா. முத நாள் வர்றேன்னு சொல்லிட்டு வரல, அடுத்த நாள் நான் போன் பண்றேன், அவ போனே அட்டன் பண்ணல. ஆமா சார், கௌதம் அண்ணா கிட்ட போய் சொன்னதும் உடனே மோகினி அண்ணியையும் தயார்படுத்தணும்னு சொன்னாரு. அண்ணி தான் வராம போன் எடுக்காம சொதப்பிட்டாங்க. உன் வீட்டுக்காரரை தப்பா எதுவும் சொல்லலமா? நல்லாவே சப்போர்ட் பண்றமா ராமுவுக்கு. வெரி குட் வைஃப். சாரி சார், அவரை ஏதோ தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் தப்பா எதுவும் எடுத்துக்கலமா. கணவன் மேல நீ வச்சிருக்கிற பிரியத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், சீதா என் மேல உள்ள பாசத்தை இப்படிதான் அதிரடியா வெளிப்படுத்துவா. இந்த காலத்துல உங்களை மாதிரி ஜோடியை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் ராமு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பசங்களா நினைச்சு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் வேண்டாம், குழந்தை பெத்துக்க வேண்டான்னு கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கிறதுக்காக தள்ளி போடுறீங்களே, அதுக்காக உங்க ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பிட தோணுதுப்பா. என்ன சார் நீங்க போய், ரெண்டு பேருமே நல்லவங்க, அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் சார். இப்போ கோயிலில் சாமி கும்பிட்றப்ப கூட உங்க வீட்டு மேடத்தை பார்த்து மோகினியை பத்தி எடுத்து சொல்லி ரெண்டு பேரையும் ராசி ஆக்கிடலான்னு தான் யோசிச்சேன் சார். அப்படி எதுவும் முயற்சி எடுத்துறாத ராமு. ஏற்கனவே கௌதம் கிட்ட நீ போய் சொல்லிட்டேன்னு உன் மேல கோபமா இருக்கா கிருஷ்ணா. கௌதம் என்ன போட்டு கொடுத்துட்டானா? பரவாயில்ல சார், அவங்க கிட்ட நான் அதை சரி பண்ணி நான் பேசிக்கிறேன். கிருஷ்ணாவை நீ சாதாரணமா நினைக்காத. மனசுல இருக்கிற கரும்புள்ளைய கண்டுபிடிக்கிறதுல அவ ரொம்ப ஷார்ப். அவளை யாரும் ஏமாத்த முடியாது. எப்படிதான் கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கிறதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேனா சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்கள சேர்த்து வச்சிடலாம் சார், டோன்ட் வரி. பட பாவி மனுஷா, இவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஐடியாவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டே அலையிறாரு. இது என்ன பொய்யோ? என்ன ஐடியா ராமு, சொல்லு. ரொம்ப ஈஸி சார், இதை மட்டும் நாம சரியா செஞ்சுட்டா கௌதம் மோகினி ரெண்டு பேரும் ஈஸியா சேர்ந்துருவாங்க. என்ன என்ன விஷயம் சொல்லு ராமு. நீங்க காலையிலே எந்திரிக்கிறீங்கல்ல, காப்பி கப்பை கையில எடுத்துங்க, குடிக்க வாயில வைக்கிறீங்க, அப்படியே கப்பை நைஸா கீழே தவற விட்டுட்டு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே படிக்கட்டுல உருள்றீங்க. ஐயோ நெஞ்சு வலிக்குது கிருஷ்ணா, ஐயோ நெஞ்சு வலிக்குது கிருஷ்ணான்னு அப்படியே படிக்கட்டுல உருண்டுகிட்டே இருக்கீங்க. நெஞ்சு வலியில விழுந்துட்டேனா? அதுக்கப்புறம் புரியலையா சார்? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா வீடே கலோபரமாயிடும். எல்லாரும் உங்களை சுத்தி நின்னுகிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க. எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியலன்னு திக்கி திணறி கண்ணெல்லாம் மேல சொருகிட்டு மூச்சு விட சிரமப்பட்டு சொல்லுங்க. உங்களை உடனே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், நான் சொதப்பட மாதிரி நீங்க சொதப்பிடாதீங்க. முன்கூட்டியே டாக்டர் கிட்ட நான் எங்க ஃபேமிலிக்காக இப்படி ஒரு டிராமா போட போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. இப்போ நெஞ்சு வலி வந்து
பெட்ல கிடக்கிற உங்க நிலைமையை பத்தி பார்ப்போம். நீங்க சொல்லி கொடுத்தபடி டாக்டர் என்ன சொல்லுவார்னா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதிர்ச்சியான விஷயம், இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அவர் மனசு கோணாம எல்லாரும் நடந்துக்குங்கன்னு சொல்லுவாரு. இத உங்க எதிர்க்க சொல்லக்கூடாது, எல்லாரையும் தனியா கூட்டிட்டு போய் டாக்டர் சொல்வாரு. ஆமா, இதுக்கப்புறம் என்ன, நெஞ்சு வலி வந்த உங்களை மோகினி வந்து பார்க்கும். அதாவது உங்க மருமக உங்களை வந்து பாப்பா. யாரும் எதுவும் பேசவே முடியாது. 3 நாள் கழிச்சு உங்களை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுவாரு. உங்க மருமக மறுபடியும் வீட்டுக்கு வந்து பாப்பா. நீங்க அவகிட்ட, மோகினி நீ என் பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கம்மான்னு சொல்லுங்க. அவளும் உங்க கூட உங்க வீட்டில இருந்து உங்களை கவனிச்சுப்பா. மோகினி ஆபீஸ் எம்டி உங்க ஃப்ரெண்டு தானே, லீவ் கொடுக்க சொல்லுங்க. ராமு, நீ சொல்ல சொல்ல எனக்கு கௌதம் மோகினியை சேர்த்து வச்சுட்ட மாதிரி இருக்கு. கிளைமாக்ஸ் என்னன்னு கேளுங்க சார், அப்புறம் என்ன பாராட்டுங்க. வீட்டில் ரெஸ்ட்ல இருக்க நீங்க மெதுவா எல்லாரையும் கூப்பிட்டு, கௌதமுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா அதை பார்த்துட்டு நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன்னு சொல்லுங்க. ராமு சார், குழந்தை பிறக்க 10 மாசம் ஆகுமே. ஐயோ, சினிமா படத்துல நெஞ்சு வலி வந்தா இப்படியெல்லாம் பேசுவாங்க சீதா. நான் ஒரு புலவுல சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ குறுக்க கட் பண்ண. சரி சரி பேசுங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றியா ராமு? கிருஷ்ணா உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. நெஞ்சு வலி வந்து இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றும் கிருஷ்ணா. என்னது பேச்சுக்கு பேச்சு நீயும் இப்ப என் பொண்டாட்டிய கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற? சாரி சார், மேடம் உங்க ஆசையை நிறைவேற்றுவாங்கன்னு அப்படி சொல்லிட்டேன். எல்லாம் சரி ராமு, நான் மட்டும் கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கிறதுக்காக நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சேன்னு கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் பிரியிற மாதிரி ஆயிடும். என்ன கிருஷ்ணாவை மனசுல இருந்தே தூக்கி வீசிடுவா தெரியுமா? ஐடியா தரேன்னு என் லைஃபுக்கே வேட்டு வைக்கிறீங்க. கிருஷ்ணாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சார், உங்களை பத்தி ஏன் சார் கவலைப்படுறீங்க? உங்க மகனும் மருமகளும் இந்த பிளானால சேருவாங்களா சேர மாட்டாங்களா? கண்டிப்பா சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. அப்புறம் என்ன சார், இந்த ஐடியாவை உடனே செயல்படுத்துங்க. நானும் சீதாவும் கூட வந்து உங்களுக்கு நடிச்சு ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நான் கனவே கண்டேன்னு சொல்றேன் சார். அப்படியே அழுது புரண்டு கீழெல்லாம் விழுவுறேன். என்ன ராமு இப்படி ஸ்பீடா இருக்க? என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஒரு நாள் டைம் கொடு, நான் சொல்றேன். சார், உங்க முடிவால குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்ட நாங்க, சீதாவோட தங்கச்சிங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் சார். எங்களையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க சார். சரி ராமு, நான் யோசிச்சுட்டு ஃபோன் பண்றேன். கிருஷ்ணாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, நான் வரேன் ராமு. சரி சார், வாங்க சார். ராமு சார், கை கொடுங்க. அசத்திட்டீங்க ராமு சார், பிரமாதமான ஐடியா கொடுத்துருக்கீங்க. என்ன பண்றது சீதா, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. நம்ம வீட்டுல சீக்கிரமே ஒரு தம்பி பாப்பா வர வேண்டாம் ராமு சார்? அட, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. ரொம்ப தீவிரமா சாமி கும்பிடுறாங்க போல இருக்கு. சாம்பிராணி போக வாசல் வரைக்கும் வருது. ஓம் ஸ்ரீ கணபதி ஓம் கணபதி ஓம். கணேசா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சங்கடஹர சதுர்த்தி, மாமி வேற விரதம்.
பிரசாதம் கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ ஐயோ பகவானே. மாமி என்னாச்சு? மாமி இன்னைக்கு மாமி விரதம் வயசாயிடுச்சுல்ல, அதான் பசி தாங்காம மயக்கமாயிட்டாங்க. அக்கா தண்ணி சரி மோகினி. மோகினி வேண்டாம்மா. என்னத்த தண்ணி போய் வேணாங்கிறீங்க? சாமிக்கு பூஜையை முடிச்சுட்டு தீபாராதனை காட்டுற வரைக்கும் பச்சை தண்ணி பல்ல படாம விரதம் இருப்பாங்க எங்க அம்மா. நான் பல தடவை இப்படி கடுமையா விரதம் இருக்காதீங்க, உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டேன். கேட்டாதானே? நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு மோகினி. ஏன் அத்தை இப்படி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிங்க. எந்திரிங்க. இல்ல மோகினி, நான் சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு வந்துடுறேன். சரி எந்திரிங்க. மாமி கொடுங்க, நான் சர்வ் பண்றேன். நீங்க உட்காருங்க. பிளேட் எடுத்துன்னு வா. இப்ப எப்படி இருக்கத்த? பரவாயில்லம்மா. தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். எடுத்துக்கோ, உட்கார். என் அசிஸ்டன்ட் பேசுறேம்மா. சொல்லு பாலாஜி, என்ன விஷயம்? ஓ அப்படியா, சரி உடனே கிளம்பி வரேன், உட்கார சொல்லுங்க. அம்மா நான் போயிட்டு ஒரு ½ hourல வந்துடுறேம்மா. பாய் மோகினி. பாய்க்கா. எதுக்காகத்த இவ்ளோ கடுமையான விரதம் இருக்கீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு பதறிப்பட்டோம் தெரியுமா? நான் வேற யாருக்காக விரதம் இருக்க போறேன்? இதோ போறானே என் புள்ள, அவனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், மருமகன் நல்லவளா வரணும்னு தான் விடாம சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கேன். எங்க மோகினி இந்த கிஷோருக்கு பொண்ணு அமையுது? எங்க போனாலும் மாமி கிட்ட எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் நீங்க வேற ஜாதி, உங்க கணவர் வேற ஜாதின்னு எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல மோகினி, இந்த காலத்துல யார் பெருசா ஜாதியெல்லாம் பாக்குறா? கிஷோர் கல்யாணத்துக்கு ஜாதி கலப்பு ஒரு தடையே இல்ல. அவன் ஜாதகத்துல அவனுக்கு வரப்போற மனைவி 2வது கல்யாணம் பண்றவளா இருக்கணுமா. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ஈஸியா சொல்லு? அதான் அந்த பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு இந்த விரதம் இருக்கேன். ஆஹா, சமயம் பார்த்து மாமி மோகினி கிட்ட இந்த பிட்டை போட்டுடுச்சே. 2வது கல்யாணம் பண்ண பொண்ணுன்னா புரியல மாமி, செவ்வாதோஷம் உள்ள பொண்ணா? நீ எனக்கு பிடிச்ச தோஷண்டி, நாசுக்க சொல்றேன், நோக்கு புரியலையா? அந்த பொண்ணு கழுத்துல ஏற்கனவே தாலி ஏறி இருக்குமா, ஏதோ ஒரு காரணத்தால மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருப்பாளாம். இன்னும் நோக்கு புரியலையா? இந்த பார், இப்ப நம்ம மோகினி இருக்காளோன்னு, இவ புருஷனை பிரிஞ்சிருக்கா, இவ ஆத்துக்காரர் இவளை பிரிச்சு விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி இப்ப இவளும் வேற கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சா அப்ப அது இவளுக்கு 2வது கல்யாணம் தானே. இதே மாதிரி ஒரு பொண்ணு அமையணும்னு கிஷோர் ஜாதகத்துல இருக்கு. மாமி மெயின் பாயிண்டே பிடிச்சிருச்சு, சூப்பர். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்துல ஈஸியா என்ன? அதான் இந்த விரதம் பூஜை புனஸ்காரம்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை, கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டான்ஸ் கிளாஸ் நடத்துறத நிறுத்த சொல்லுங்க. என்னடி சொல்ற? நான் கிஷோர் நடத்துற டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அத்தை. நீங்க அங்க இது வரைக்கும் போயிருக்கீங்களா? நான் எங்க போனேன், ஏதோ டான்ஸ் கிளாஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டான், நடத்துன்னு சொல்லி விட்டுட்டேன்.
அவன் நடத்துற டான்ஸ் கிளாஸ்ல 2 பேர் தான் டான்ஸ் ஆடுறாங்க. ஒன்னு இவரு, இன்னொன்னு இவரோட அசிஸ்டன்ட். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் அவள்லாம் இல்லையா? ஒருத்தர் கூட சேரல. சரியத்த, இவ்ளோ நாள் ஸ்கூல் நடத்தி என்ன வருமானத்தை கிஷோர் கொடுத்திருக்கான்? மாசம் 10,000 வரும்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் ஒரு பைசா கூட என் கண்ணுல காமிக்கல. 10,000 ரூபாய் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற பில்டிங்க்கு வாடகை கொடுத்திருக்கான், அதுவும் கடன் வாங்கி. கிஷோர் நல்லா படிச்சிருக்கான், எதுக்கு இப்படி டான்ஸ் கிளாஸ் அலையணும்? இல்ல, இந்த பில்டிங் யாரோ ஃப்ரீயா தரதால சொன்னா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னாங்களாம், அதுக்கப்புறம் வாடகை வாங்கியிருக்காங்க. இவனும் சைலண்டா வாடகை கொடுத்துட்டு இருக்கான். இப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிட்டு அப்படி என்ன டான்ஸ் மாஸ்டர் ஆகுற லட்சியம் அவனுக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். அதுவும் இவனும் இவன் அசிஸ்டன்ட் ஆடுறத பார்த்தா அவனும் ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மோகினி இப்படி சொல்ற? ஆமாத்த, கிஷோர் நல்ல பையன், ஒரு நல்ல வேலையை தேடிக்க சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பொண்ணுமே 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்கறாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. அப்போ வேலைக்கு சேர்ந்தாதான் கிஷோருக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்றியா? பொண்ணே ரெடியா இருக்குன்னு சொல்றேன். பொண்ணு ரெடியா இருக்காளா? யார் இந்த பொண்ணு மோகினி, உனக்கு தெரியுமா? வேலைக்கு போட்டோம், அப்புறம் பொண்ணு யாருன்னு சொல்றேன். மாமி, ஒரு பொண்ணு கிஷோருக்காக காத்திருக்கான்னு சொன்னாலே அந்த பொண்ணு இவதான் மாமி. அடடா, இன்னைக்கு இத்தனை நாளா இதை யோசிக்க தோணவே இல்ல. என் மருமக இதை சொல்லிட்டா. இந்த கிஷோர் டான்ஸ்னு இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அப்ப இனிமே கிஷோர் டான்ஸ் கிளாஸ் நடத்த வேணாமா? கட் பண்ணணும்டி, உடனே கட் பண்ணணும். மோகினி சொல்ற வழியில அவனை போக சொல்லணும். சரிங்க மாமி. அதெல்லாம் சரி. இப்ப உடனே கிஷோரை ஒரு வேலை தேடிக்க சொல்லணும், சம்பாதிக்க சொல்லணும். இத்தனை நாள் இல்லாம என் மருமகளை ஏன் இங்க ஆண்டவன் அனுப்பி வச்சிருக்கான்? கிஷோர் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் தானே. அந்த நல்லது சீக்கிரமே நடக்கும்டி. என்ன இது 10 நிமிஷமா இவ்ளோ மெதுவா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு மாமா? வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? சுத்தம். இந்த வாட்ஸ்அப் பைத்தியம் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டுது. கொடைக்கானல் ஊட்டி டூர் போறவங்க கூட இயற்கை அழகை ரசிக்காம போன்லயே மூழ்கி திரும்பி வந்துடுறாங்க. இந்த செல்போன்னால சுயநலவே இல்லாம இருக்காங்க எல்லாரும். அம்மா, மாமா வராரு, ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா சொதப்பிடாத, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன். என்ன வேணாலும் பேசுங்கடி, ஆனா என்ன பாடையில உட்கார வைக்கிறது, நெத்தில தங்க காசு வைக்கிறது, இதெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரிம்மா, புலம்பாத. அக்கா ஸ்டார்ட். கீதா, நீ எதுக்கு கௌதம மோகினி சேர்த்து வைக்கிறேன்னு அத்தைக்கு பிடிக்காததெல்லாம் பேசிட்டு இருக்க? கீதா சொன்ன மாதிரி இவங்க பேசுறதை கேட்டு சம்மந்தி அப்படியே நின்ட்டாரே. ஒட்டு கேட்குற ஆர்வம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் இருக்கு போல இருக்கு. அக்கா, நீ மோகினி அக்கா விஷயத்துல அத்தை கட்சினா நான் மாமா கட்சி. மோகினி அக்கா அப்படி என்னக்கா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? பேயா நடிச்சாங்க சரி, அப்புறம் தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்கல்ல. அத்தை கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ண விஷயத்த மாமா கிட்ட சொன்னாங்க. மாமா அது சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டாரா என்ன? அந்த நல்ல குணம் அத்தை கிட்ட இருக்க வேண்டாமா? நீ அதை அப்படி பாக்குற? நேர்மை நியாயமா அத்தை உண்மை சொன்னாங்கன்றத பாரு. அத்தை சொல்ற மாதிரி மோகினிய கல்யாணம் ஆன உடனே கௌதம் கிட்ட மனசு விட்டு பேசியிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. மோகினி அப்படி மனசை மூடி வச்சிருந்து கழுத்து அறுத்ததுனால தானே அத்தை இப்படி கோவப்படுறாங்க. அப்போ அத்தை பக்கத்துல தானே நியாயம் இருக்கு. 2 பேரும் அத்தை பக்கம் மாமா பக்கம் பிரிஞ்சு சண்டை போட்டு நடிக்கிறாளுங்க. நான் எந்த பக்கம் பேசணும் என்ன பேசணும்னு தெரியலையே.
ஜானகி வேற தடுமாறுறா. எதையாவது பேசி மறுபடியும் பேச்ச ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். எதுக்கு அப்படி பேசாம நிக்கிறீங்க? பெரிய மனுஷி, நான் ஒன்னு சொல்றேன். அம்மா, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. இவ புரியாம பேசிட்டு இருக்கா. என்னக்கா எனக்கு புரியல? கௌதம் மாமாவும் மோகினி அக்காவும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அவங்க சேர வேணாமா? அப்பதானே இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும், குடும்பம் வளரும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, மாமாவும் சந்தோஷப்படுவாரு. அக்கா, நான் முடிவா சொல்றேன், தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறவன் தான் மனுஷன். மன்னிக்க தெரிஞ்சவங்க கடவுள். மாமா மோகினி அக்காவை மன்னிச்சிட்டாரு. அத்தையும் அதே மாதிரி மன்னிக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த பொண்ணு என்ன கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசுறாளே. நீ எதுக்கு இங்க வந்த கீதா? ஒரு வேலை தேடி ஒரு வேலை பார்க்க தானே. முதல்ல அதை செய். அதை விட்டுட்டு இந்த சேர்த்து வைக்கிற வேலை எல்லாம் பார்த்தனா நான் உன்னை ஊருக்கு அனுப்பிடுவேன். அதுவும் இஷ்டம்க்கா. நான் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். மா, உனக்கே தெரியும்ல. எனக்கு என்ன தெரியும்? நான் கௌதம் மாமாவை எவ்வளோ காதலிச்சேன்.